வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தானியத்தில் அடை இல்லாட்டி ரொட்டி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதுக்கு வந்து நம்ம கம்பு மாவு 2 பங்கு, அரிசி மாவு 1 பங்கு, பச்சரிசி மாவு, கோதுமை மாவு 2 பங்கு எடுத்துக்கிறோம். அது கூட வெங்காயம் கொஞ்சம், அரைக்கீரை பொடியாக நறுக்கின வெங்காயம், அரைக்கீரை, உப்பு, ஜீரகம், மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு கலருக்காக, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கினது, காரப்பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் விட்டு நல்லா பிசைங்கோ. எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக மாவு எல்லாம் கலக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அது கூட நெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு திரும்ப நல்லா பிசைஞ்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு கொண்டு வரணும். எல்லாமே கலந்ததுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேரும்போது அந்த அந்த ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம கம்பை வந்து தோசை, சப்பாத்தியை வந்து இந்த சப்பாத்தி கோதுமை வந்து சப்பாத்தி இந்த மாதிரியே பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணால் செமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மாவு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து மூடி வச்சுருங்க. அப்புறம் சின்ன சின்ன சப்பாத்தி சைஸ் உருண்டையை விட கொஞ்சம் பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து ஒரு எண்ணெய் கவர் தான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கையால் மெதுவாக அழுத்தி கொடுத்து அடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொட்டி சைஸில் உங்களுக்கு உருண்டை பெருசாக வேணும், சைஸ் பெருசாக வேணும்னா நீங்கள் உருண்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு நார்மலாக எடுக்கிறப்ப தான் நீங்கள் அந்த கவர்லேருந்து கையில் எடுப்போம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு பிஞ்சிக்காமல் வரும். நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா இழுத்து தட்டினேன்னா பிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் ஒரு நார்மல் சைஸே நீங்கள் தட்டி எடுத்துட்டு தோசைக்கல்ல லேசாக சிம்மில் வச்சுட்டு போட்டு இதை சுற்றிலும் எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக வச்சுடுங்க. ரொம்ப பெருசில் வைக்க வேணாம், ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹெல்த் பாருங்க. இந்த கோதுமையும் அந்த கம்பு மாவும் சேரும்போது இரத்த கழிவு, அதாவது ரத்தத்தில் கழிவுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போக்கிட்டு ரத்தத்தை ரொம்ப ரொம்ப சுத்தமாக்குறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம தானிய ஐட்டம் சாப்பிடும்போது அன்றைக்கி ஃபுல்லுமே நம்ம ரொம்ப ரொம்ப உற்சாகமாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த கம்பு வந்து உடலோட சூட்டை வந்து குறைக்கும். போட்டுட்டு 2 பக்கமும் நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சமாக 2 பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் விட்டு வேக விட்டு எடுங்க. 2 பக்கம் வெந்துடணும். ஏன்னா மாவு வெந்தால் தான் உடம்புக்கு கெடுதல் பண்ணாது. வெந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மலச்சிக்கல் அது இல்லாமல் பாதுகாப்போம், கோதுமையும் சரி கம்பும் சரி. அதே மாதிரி நம்ம சக்கரை வியாதி இருக்கு இல்லையா, நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த 2மே ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு சாப்பாடு. நம்மளால் இது டெய்லி பண்ண முடியலன்னா கூட வாரத்தில் 1 நாள் 2 நாள் செய்யலாம். இதில் வெங்காயம்லாம் வேண்டாம்னு நினச்செல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் போடும்போது குழந்தையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரொட்டி ஐட்டம். இதுக்கு வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நான் இன்றைக்கி வந்து எனக்கு அந்த சோயாபீன்ஸ் இருந்தது, அதோடு சேர்த்து வெங்காயம் போட்டு வத்த குழம்பு பண்ணி தான் இதுக்கு தொட்டுக்க ரெடி பண்ணியிருக்கேன். அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெடி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஆற்றுல பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள். சும்மா பார்த்துட்டு விட்டுறாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.